கிரிக்கெட்டோட சின்ன சின்ன அப்டேட் பத்தி நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டோனியை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் ஒன்று போட்டுட்டு நம்ம சேனல் அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்பர் 1 2026 T20 வேர்ல்ட் கப் பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுலயும் சில மேட்சஸ் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை சேப்பாக்கத்திலும் பிளான் பண்ணிருக்காங்க. நீங்க மேட்ச் பாக்குறதுக்கு ஸ்டேடியத்துக்கு போற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு விசில் மட்டும் எடுத்துன்னு போயிடாதீங்க. ஏன்னா சேப்பாக்க ஸ்டேடியத்துல விசில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணிருக்காங்க. இவனுக்கு என்னடா பைத்தியக்காரத்தனமா இதெல்லாம் பேன் பண்றாங்கன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் எனக்கு புரியுது இந்த ஒரு விஷயத்தை இவனுக்கு எதுக்குடா பண்ணான்னு பார்த்தா இந்த ஒரு மனுஷனை பழிவாங்க தான் பண்ணிருக்கானுங்க. நம்பர் 2 IPL ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 1.5 மாசம் தாங்க இருக்கு. ஆனா இன்னமும் பாத்தீங்கன்னா RCB டீமுக்கு ஓனர்னு யாருமே இல்லங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு. இது நடக்குமா நடக்காதுன்னு தான் தெரியல. அது என்னன்னா இந்த உலகத்திலே ரொம்பவும் ஃபேமஸான ஃபுட்பால் டீமுடைய மான்ஸ்டர் யுனைடெட் கிளப்போட ஓனர் பாத்தீங்கன்னா 16,300 கோடி கொடுத்து நான் RCB டீமை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சில விஷயங்களை அவர் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு அப்டேட் ஒன்று சின்னதா வந்திருக்கு. ஏற்கனவே RCBக்கு பிராண்ட் வேல்யூ அதிகம். இதுல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் தாண்டா ஏரியா டாப்ல இருக்கேன், மிச்ச எல்லாருமே எனக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி ஓகே, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கறேன், சொல்லுங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரிய இந்த 3 டீம்ல எந்த டீமுக்கு ஃபேன் பேஸ் அதிகன்றத பார்த்தலாமா? CSK ஃபேன்னா எல்லோ அட்டை போடுங்க, RCB ஃபேன்ஸ்னா ரெட் கலர் அட்டை போடுங்க, MI ஃபேன்ஸ்னா ப்ளூ கலர் அட்டை போடுங்க. அப்போ ஒரு கமெண்ட் போய் செக் பண்ணி பாருங்க எந்த டீமுக்கு ஃபேன் பேஸ் அதிகம்னு உங்களுக்கே தெரிய வரும்.